என்னங்க விழாவை புறப்பட நேரமாகல? புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு 4-5 போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க. அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிகையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது. அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஐயோ காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தாங்க. இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க. அச்சோ எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்தின மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா. எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? என்னங்க இது நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன், அது தானா வருது. ஆமா, இவங்க ஏன் கார் அனுப்பல? யாரு கார் அனுப்பல? அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே. ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம்? என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துவோம் வா சொல்றேன். ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க. டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன். சரி சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது. புறப்படுறேன். என்ன இது புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க? புறப்படுங்க சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா? புறப்படுங்க. என்ன மாலினி, என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே? அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் வா போலாம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எங்கடி மாலினி, உன் வீட்டுக்காரர் மேடையில காணோம்? போடி, அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு. இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன். மாலினி, அவர் வீட்டுக்கு வர சொல்றேன். மாலை எஞ்சிட்டு என்ன வேலை பார்க்க வருவாய்? இந்த ஆளை விட கொண்டா. கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டில வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவரை முடிஞ்சு நீங்க பாட்டில புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. ரொம்ப கூட்டமா? அட்டே எப்பா, எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேட்கிறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்துருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்னீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற. பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூமாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா 4 லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு. ஆமா, உங்களை யாரும் புகழ்ச்சியா பேசலையா? ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு இருந்தாரு. இவர் கலை பொக்கிஷான்னாரு. சார் இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது, நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்கன்னு. ஓ ஐ அம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவரு எழுந்தாரு. பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும்? பின்ன பேசாம கூடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிட்டேன். 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளர் நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினான் பாரு. உங்களையா? என்னையா தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேன். கைய தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதின்னு அமைதி படிச்சு விட்டு அப்புறமே தான் பேச ஆரம்பிச்சேன். இருக்கும் உங்களை பார்த்தாவே தெரியுதே, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயோ, ரொம்ப களைப்பு.
இப்ப இருக்கிற கலப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 வீக் ஆகும் என்ன பெறட்டுறதுக்கு. ஆமா, பணம் முடி ஒண்ணும் கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? கொடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேன்னா. வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அனாத ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டேன். கலியுக கர்ண. ஆமா, இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. எவ்வளவு டூ படிச்சிருக்கான்? டூ ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம். ஆமா, அந்த கன்றாவியை கண்ணால பார்த்தேன். ஏன் இப்படி சிக்கலாட்டம்? என்னைக்காவது ஒரு நிமிஷத்தை சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எத்தனை நாளைக்கு நானும் போனா போகுதுன்னு சும்மா இருக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னங்க என்ன இது? என்னங்க இது? ஏன் நடக்குது? என்ன சொல்றோம்? ஏன் வந்தது? 10 நாளைக்கு உப்பு இல்லாம